ஊரை பாருங்க. அது நம்ம கூமாப்பட்டி என்ன அது ஏரி குளம் குட்டெல்லாம் அப்படியே விசாலமாக ரொம்ப ரம்யமாக இருக்குது. இந்த கூமப்பட்டியே நீங்கள் பார்க்குற அளவுக்கு இல்லை, தயவு செஞ்சு வராதிங்க, ஆபத்தை உணராமலும் போய் வீடியோ எடுக்கிறதாவும் சொல்கிறாங்க. தன்னை ஒரு ஒரு பிராண்டை காட்டிக்கிறதுக்கு தொடர்ச்சி அதே மாதிரி பேசிட்டே இருக்காரு. திருமாவளவனும் விஜயும் கூட்டணி வைக்க போகிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் விஜய் இருக்காரு. வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. துணை முதலமைச்சர் வேட்பாளர் இதெல்லாம் வந்து இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு தெரியுமா? திருமாவளவனை வந்து திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாப்புல. இன்னத்துக்கு விமர்சனம் பண்ணுறது என்ன பண்ணியிருக்காரு? சிறுத்தை அடிச்சு ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற அந்த மாதிரி. குழந்தை யாருங்க? வணக்கம், இது கலர் கண்ணாடி வாய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல அரசியல் நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப சூடான செய்திகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை ஒட்டி இன்னைக்கு பேச போறோம். வணக்கண்ணா. வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது தமிழ்நாட்டில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? அமித்ஷா அவர்கள்கிட்ட வந்து என்டிஏ கூட்டணியில் விஜய் கட்சி வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பற்றி அவர் ஒன்று சொல்லிக்கிறாப்புல. அதை நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? என்டிஏ கூட்டணியில் விஜய் இருப்பாரா இல்லையான்றதை கிட்டத்தட்ட அவர் அரசியல் கட்சி தொடங்கணுன்னே திருமாவளவனும் விஜயும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் பேசு பொருளாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருந்துச்சு. திருமாவளவன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் உடஞ்சி வெளியேறி தாவேக்கால இணைஞ்சாரு. அப்புறம் விகடன் பேட்டியில் வந்து திமுகவுக்கு மேலே அந்த அளவுக்கு விஜய் கட்சி மேலே அந்த அளவுக்கு பயம் பண்ணுற மாதிரிலாம் விமர்சனம்லாம் பண்ணாரு. அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்ச நாள் 6 மாசமா பேசிட்டு இருந்தாங்க. அதிமுக கட்டாயமாக கூட்டணி வைக்க போறாரு. வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. துணை முதலமைச்சர் வேட்பாளர் இதெல்லாம் வந்து இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு தெரியுமா? இல்லை, இது ஊடகங்கள் பேசுறது தான். அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐயநாதன் ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் விமர்சகர் வந்து அவர் வந்து அதிமுக கூட போகிறது தான் அங்கே அலைன்ஸாக பிளானாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் அதிமுகவோடலாம் போல அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அறிக்கை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜன் கூட வந்து எடப்பாடி பழனிசாமியும் இவங்களும் வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசிட்டு இருந்தாரு. அது கண்டிக்க வேண்டிய விஷயன்ற மாதிரிலாம் அதிமுக தரப்புலேருந்தே விஜய் தரப்புலேருந்தே சொன்னாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. வந்தது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட அலைன்ஸ் எப்படி இருக்க போகுது, அவங்க கூட்டணி எப்படி இருக்க போகுது, யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அவர் வந்து என்டிஏ கூட்டணி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து வைக்க போகுது, அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன ஒரு விஷயமா இருக்குன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்லலை. இது பெரும் பேசு பொருளாகி, அதாவது அமித்ஷா சொல்லலை. ஏன்னா இது பெரும் பேசு பொருளாகி அப்படின்னா எடப்பாடியை வந்து ஓரம் கட்டுறாங்களா, எடப்பாடிக்கு அப்படின்னா எதுவும் இல்லையா, செல்வாக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அரசியல் வட்டாரங்களில் பெரிய பூதாகரமாக வெடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வியோட இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் விஜய் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இன்னும் 2026 எலெக்ஷன் இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் இருக்கு. 7 மாதத்துல என்ன நடக்குன்றதை சொல்ல முடியாது அவசரப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி சூசகமா சொன்னாரு. ஆனா இங்க இருக்கிற அரசியல் வட்டாரங்கள் சொன்னா கட்டாயமா வந்து விஜய் வந்து என்டிஏ கூட்டணி இருக்க போறாரு. அதிமுக, தாவேகா, பாஜக இந்த 3 கூட்டணி சேரப்போகுது, திமுக வளர்த்துறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து அதிமுகவோட சேருவாரா சேர மாட்டாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சேருவாரா சேர மாட்டாருன்னு தனிப்பட்ட விஷயங்க. முதல்ல என்டிஏ கூட்டணி என்னன்னு மக்களுக்கு சொல்லுங்க. என்டிஏ கூட்டணினா நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியா அலைன்ஸ்னா எப்படி அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. திமுக, அப்புறம் பாஜக எதிர்க்கக்கூடிய கூட்டணிகள்லாம் இந்தியா கூட்டணி, அகைன்ஸ்ட் பிஜேபி, இவங்களாம் என்டிஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்தியா என்டிஏ அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்தியான்னு பேர் வைக்கிறதுக்காக இவங்களுக்கு மறைமுகமா வந்து என்டிஏன்னு வச்சிருக்காங்க. எப்படி அதிமுக திமுகன்ற மாதிரி இந்தியா என்டிஏ அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். பெரிய இதுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள நல்ல சூத்திரங்கள்லாம் எதுவுமே இல்லை. நார்மலான ஒரு விளக்கம். இல்லை, சூத்திரங்கள் இல்லைன்னா நீங்க என்டிஏன்னு சொல்லலாம், வேற எதனா சொல்லிருக்கலாமா? அப்படியே என்டிஏன்னு சொல்றீங்க. அப்போ இந்தியா அலைன்ஸ் தானே. நேஷனல் பார்ட்டிஸ் இருக்குல்ல, பாஜகன்றது நாட் ஃபார் தமிழ்நாடு பார்ட்டிஸ், அது ஒரு நேஷனல் பார்ட்டின்றனால அது என்டிஏன்னு வச்சிருக்காங்க. இப்போ நார்மலா எத்தனை கூட்டணி இருக்கு இந்தியாவில்? வந்து ஒரு பிஜேபி கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, அது மாதிரி வேற என்ன இருக்குது? இல்ல, ரெண்டே கூட்டணி. ஒன்று பிஜேபி, இன்னொன்று வந்து காங்கிரஸ். இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணி. இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணி. இந்தியா கூட்டணியில் யார் வருவா? இந்தியா கூட்டணியில் ஆல்ரெடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தான் திமுக, விசிக, மதிமுக, காங்கிரஸ்,
அப்புறம் இன்னும் பல அப்போ எஸ்டிபி வந்து நீங்க என்டிஏ கூட்டணியில அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் வருதுன்னு இல்ல சொல்றீங்களா? அதிலும் பல கட்சிகள் இருக்கு. என்ன கட்சிகள் இருக்குன்னா, அதிமுக இருக்கு. அப்புறம் பாஜக இருக்கு. அப்புறம் இன்னும் சில பூவச்ச மூர்த்தி கட்சி, அப்புறம் இன்னும் நெறைய பல இருக்கு. கட்சிகள்லாம் இருக்கு. அது சொன்னா வடிவேலு நெறைய பெரிய விவேக் லிஸ்ட் ஒரு போடுங்க. படத்துல வந்து பல கட்சி இருக்குடா, என்ன எனக்கு காக்கா வீட்ல வந்துடும்டான்ற கணக்கா தான் இருக்கு. ஆ. அந்த மாரி தான். சரி அந்த தலைப்புல நமக்கு அத நான் போக நான் வந்து விரும்பல. டிவிகேல வந்து ஏடிஎம்கே கூட சேருமா? இல்ல வந்து விசிகா கூட சேருமா? சீமான் கூட சேருமான்னு என்ன கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எப்படிங்க தெரியும்? இல்ல. நான் என்ன டிவிகே இல்ல, இல்ல இல்ல, இல்ல. விகில இருக்கிறேனா? இல்ல, இல்ல. அ கரெக்ட் தான், கரெக்ட் தான். பொதுமக்கள கேட்டா, கருத்து கேட்டா சொல்லுவாங்க. நான் ஒரு சாதாரண ஆளு. என்ன வந்து கேட்டா, ம். எனக்கு யாருக்கு புடிக்குதோ, அவர் கொள்கை யாருக்கு புடிக்குதோ, இல்ல எனக்கு யார புடிக்குதோ அவங்களுக்கு நான் ஓட்டு சரி, போடுவேன். சரி, சரிங்க. நான் உங்ககிட்ட தெரியாம வந்து அந்த கேள்வி கேட்டுட்டேன். ஆனா விஜய் வந்து என்டிஏ கூட்டணியோட போமாட்டாருன்றது தான் விஜய் கட்சியில இருப்பவர்கள் மெஜாரிட்டியா சொல்றாங்க. ஏன் அதாவது சொல்றா பிஜேபி கூட சேர மாட்டாருன்றீங்க. ஆமா சேர மாட்டாரு. அப்படி அதிமுக சொல்லுங்க. என்டிஏ விட்டுருங்க. பிஜேபி கூட சேர மாட்டார். ஏடிஎம் கூட சேர மாட்டார். அப்படி எங்களுக்கு புரியிற மொழியில சொல்லுங்க. உங்களுக்கா இல்ல வியூவர்ஸ்? வியூவர்ஸ்க்கே சொல்றேங்க. ம். புரியிற மொழியில சொல்லுங்க. அப்ப அவர் சரி. வந்து விஜய் வந்து அ இதுல ஏடிஎம்கேலயும் சேர மாட்டாரு, ஆமா. பிஜேபில சேர மாட்டாரு. நீங்க சொல்றீங்க. ஆமா. பிஜேபில அவரு சேர மாட்டாரு அப்படின்ற மாரி. ஏன் பிஜேபி கூட அவர் சேர மாட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்கன்னா, பிஜேபி கூட ஏன் சேர மாட்டா, அவர் வந்து மாநில கட்சிக்கு விரோதமா இருக்கிறதும், மொழிய வந்து திணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்கள்ல வந்து அபகரிக்கிறதா இருக்கட்டும், சாதி மத வேற்றுமையில வந்து புறக்கணிக்கிறதா இருக்கட்டும், விஜய்க்கு அது அறவே ஏன்னா கொள்கை தலைவரா வந்து பெரியார வச்சிருக்காரு. அதே மாரி அம்பேத்கரையும் வச்சிருக்காரு. இவங்களுக்கு பிடிக்காத கட்சி தான் வந்து பாஜக. ஆ. அப்படி வச்சுட்டா வந்து அங்க இருக்கிற கட்சியில இருக்க தொண்டர்கள் என்ன ஆகுவாங்க? நெறைய பேர் வந்து சீமான் கட்சியிலேருந்து அங்க போய் தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. அ இவர் வந்து திமுகவுக்கு மாற்றா இருப்பார்ன்ற மாரி நெறைய நம்பி இளைஞர்கள் நெறைய இருக்காங்க. ம். திடீர்னு பாஜக கூட போனா என்ன நிலைமை ஆகும்? கண்டிப்பா அது க கட்சி வந்து அவநம்பிக்கை மாரி ஆயிடும்ல. கட்சி வந்து குளோஸ் ஆயிடும். அப்ப எதுக்கு நான் வந்து மாற்றணும் கூட வரணும்? அதுக்கு நான் திமுகல இருந்துப்பேன்ல. ம். அப்படின்ற மாரி நெறைய யோசிப்பாங்கல்ல. அப்படி ஒரு ஆபத்தான முடிவு வந்து விஜய் எடுக்க மாட்டாருன்றது தான் என்னோட கேள்வியா இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, அவரு தனித்து தான் நிப்பாரு. தனித்து தான் நிப்பாரு. அந்த நிலைப்பாடு தான் அவரு தான் இருக்கும்னு ஆமா. சொல்றீங்க. கண்டிப்பா. தனித்து நிக்கிறது மட்டும் தான் அவருக்கு செல்வாக்கு. ஆனா அலைன்ஸ் வைக்கணும். நல்ல ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு நல்ல கட்சிகளோட சேர்றது அது மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அதுக்காக தேர்தல் விகிதம் அதிகாரத்த கைப்பற்றணுன்றதுக்கு அதிமுக, பாஜக கூட தமிழ்நாட்டுக்கு விரோதம் பண்ண கட்சிகள கண்டிப்பா அவர் அப்படி ஒரு கால எடுத்து வைக்க மாட்டான்றது தான். ஏன்னா ஏன்னா அவர் கட்சி ஓப்பன் பண்ணதும் என்ன சொன்னேன்னா, மாநிலத்தில் திமுக எதிரினா, ந மத்தியில் எனக்கு பாஜக தான் எதிரி எதிரி அப்படின்ற அப்படின்ற மாரி மாரி சொல்லியிருக்காரு. சொன்னாரு. அப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் விரோதமாயி போயிடும்ல. கண்டிப்பா அவரு பண்ண அப்போ மாட்டாரு. இவரும் சராசரியான அரசியல்வாதி தான் அப்படின்ற மாரி மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னா, அவர் கண்டிப்பா எந்த காலத்திலயும் அவரால ஜெயிக்க முடியாதுன்ற ஏன்னா இன்னைக்கு சீமானோட நிலைமை என்னவா இருக்கு? ம். சீமான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமா அரசியல் இருக்காரு. இன்னமும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல அவரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் மாத்தி மாத்தி பேசுறனால, ஆ. நெறைய அன்றாடம் என் கூட அரசியல் பேசுறவங்களே வந்து மாறியிருக்காங்க அப்படின்றது தான் நல்லது. ரீசென்ட்டா வந்து ஒரு கிராமத்த பார்க்குறேன். அந்த கிராமத்தோட அந்த ஏரி, குளம், குட்டெல்லாம் அப்படியே விசாலமா ரொம்ப ரம்மியமா இருக்குது. அது என்னமோ கூமாப்பட்டி, என்ன அது? அந்த பட்டி என்னங்க அது? ஏதாவது விஷயத்த விவரமா கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல கோமாப்பட்டின்றது கிட்டத்தட்ட அவர் ஒரு 2 வருட காலமாவே அந்த காணொளி போட்டிருக்காராம். ஏன் போடுறாரு அப்படின்ற மாரின்னா, இவரு ஏதோ ஒரு கொடைக்கானலுக்கு இவங்க ட்ரிப் போனாங்களாம். ட்ரிப் போகும்போது இவர வந்து அழைச்சுட்டு போலயாம். அதனால நீ எங்கள அழைச்சுட்டு போலயா, நான் நம்ம ஊர வந்து நான் ட்ரெண்ட் பண்ண உலக அளவுல ட்ரெண்ட் பண்ணேன் என்ன கேளுடா அப்படின்ற மாரி சொன்னாராம். அதனால தொடர்ச்சியா வந்து கிணத்துல குளிக்கிறது, நுங்கு சாப்பிடுறது, ஏரியில போய் குளிக்கிறது, மீன் பிடிக்கிறது, அப்புறம் விவசாய நிலத்த காட்டுறது, இந்த மாரி அடுக்கடுக்கா ஊர்ல ஒவ்வொரு நடக்கிற விஷயங்களையும் இயற்கை வளங்களோட அழகா காட்டியிருக்காரு. காட்டுறது மட்டும் இல்லாம ஒரு 2 வருடமா அவரு எல்லாம் நோட்டீஸ் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு 2, 3 நாட்களா வந்து அவர் வைரல் வந்து ஆயிட்டாரு. பயங்கர வைரல் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த Instagram, இந்த Facebookலாம் வந்த பின்னாடி ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு பாட்டு வந்தா கூட ஒரு குறிப்பிட்ட தருணத்துல, குறிப்பிட்ட விஷயத்த அப்படி பயங்கரமா ட்ரெண்ட் பண்றது, இன்னைக்கு அது ஒரு வழக்கமான விஷயங்களா மாறிடுச்சு. அப்படி இன்னைக்கு வழக்கமா ட்ரெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, கூமப்பட்டி வில்லேஜ் தான். ஏன் அந்த கூமப்பட்டி வில்லேஜ் ட்ரெண்ட் ஆயிருக்குன்னா, உண்மையிலேயே அது பார்க்கக்கூடிய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா மலை இருக்கு. அது உள்ள ஒரு ஏரி இருக்கு. ஏரி வந்து ரொம்ப பிரமிப்பா இயற்கை வளங்களா இருக்குது. அதுவும் வீடியோல பார்க்கும்போது அப்படி தெரியுது. இன்னும் நமக்கும் ஃபீல்ட் விசிட்லாம் போய் ம். பார்த்ததில்ல. பல செய்தி சேனல்லாம் போயிருக்காங்க. அவங்களும் அதான் சொல்றாங்க. ஒரு நல்ல அம்சமா தான் இருக்கு அப்படின்னு. ஆனா, போய் நெறைய பேர் பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏரியில வந்து அலோவ் பண்ணல. அந்த ஓகே. ஏரி தான் எதனால அலோவ் பண்ணல? ஏதோ ஏன்னா அங்க வனவிலங்குகள் அதிகமா வரும். கரடி, யானை இந்த மாதிரியான அப்போ அது வனவிலங்குகள் தடை செய்யப்பட்ட ஏரியான்றீங்களா அத? ஆமா தடை செய்யப்பட்ட ஏரி தான். அப்படி மக்கள் எதனா வந்தா அங்க பெரிய துன்பத்துக்கு இது ஆளாயிடலாம். ஏதாவது விலங்குகளால் தாக்கப்படலாம். தாக்கப்பட்டா கண்டிப்பா வந்து தமிழக அரசு வந்து தமிழக அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும். அப்ப பிரச்சனை வந்து தமிழக அரசு அத பொறுப்பெடுத்துட்டு ரொம்ப அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அங்க இருக்க அரசு தலைமை அலுவலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூமப்பட்டியே நீங்க பார்க்குற அளவுக்கு இல்ல. தயவு செஞ்சு வராதீங்க அப்படின்னு அவர் காட்டுறதெல்லாம் வந்து வேற ஏதோ ஊர காண்பிச்சுட்டாரு. அது பார்க்குற அளவுக்கு கிடையாது அப்படின்ற மாரி சொல்றீங்க. அதே சொல்றாங்க. அதே ஊர் தான் காட்டியிருக்காங்க.
சொல்றாங்க. நீங்க இப்போ எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைங்க, வராதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சில பேர் இவர் போட்ட வீடியோவில் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருவண்ணாமலை இந்த மாதிரி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ் 2K கிட்ஸ்லாம் போயிட்டு ஆபத்து உணராமலும் போய் வீடியோ எடுக்கிறதாவும் சொல்றாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாம அங்க வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பதிவிடவும் செய்றாங்க. பதிவிடுறது இது ஆபத்தான விஷயம்னு சொல்லி திரும்ப கண்டிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா திரும்ப இன்னைக்கு ஒரு காணொளி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏரியா வந்து தூர்வாரல, இந்த ஊர் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி அரசு மேல வந்து கடுமையா விமர்சனம் வைக்கிறாரு. விமர்சனம் வைக்கிறது மட்டும் இல்லாம இது அவருக்கு ஆபத்தா போகுன்றது நிறைய ஊடகங்களும் பேசிக்கிறாங்க. தெரியல அவருக்கு. ஆமா. ஏன்னா இது திரும்ப நீ அரசுகிட்ட கோரிக்கை வைக்கலாம், குற்றச்சாட்டை எப்படி செலுத்தலாம்? அது பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இது ஒரு பிரச்சனை இருக்கு, வனவிலங்கு ஆபத்து இருக்கு, நீங்க வரலாம், ஊரை பார்த்துட்டு போலாம். ஆனா அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்ல. ஆனா அங்க இருக்கிற பகுதி மக்கள் வந்து சில ஊடகங்களை போய் கேட்டிருக்காங்க. தண்ணி முன்ன ஆறுல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க, இப்ப அப்படி ஆற்றுல எல்லாம் தண்ணி இல்ல, நம்பி வராதீங்கன்னு அந்த ஊர் மக்களும் சொல்றாங்க. ஏன்னா இவர் மட்டும் தன்னை ஒரு ஒரு பிராண்டை காட்டிக்கிறதுக்கு தொடர்ச்சி அதே மாதிரி பேசிட்டே இருக்காரு. ஊடகங்கள் என்ன பண்ணுது, ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாமளும் போய் காவிரி ஆறு அப்படியே பாஞ்சு ஓடுது, ஆமா தாமிரபரணி ஓடுது, நம்ம ஊடகங்களும் போயிட்டு வியூஸுக்காக அவரை போய் பேட்டி எடுக்கிறதாவும் இருக்கு. எடுக்க அரசு உற்று நோக்கிட்டே இருக்கு. கட்டாயமா ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அந்த இடம் எங்க இருக்கு? எந்த விருதுநகர் மாவட்டத்துல அங்குள்ள ஒரு சாதாரண ஒரு கிராமம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தம்பி பேரு எதனா தெரியுங்களா? தம்பி என்ன பேரு? இல்ல, அவர் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா அவர் வந்து ஒரு வேலை வெட்டி இல்லாம இதுவே ஒரு வேலை இதுவே வேலையா தன்னை வந்து கொடைக்கானல் ட்ரிப்பை விட்டு போன காண்டுல அந்த வன்மத்தை வந்து தன்னோட ஊரை நான் பிரபலமாக்குறேன் மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல. அது வந்து எந்த விதத்துல நல்லதான் முடியுமா கெட்டதான் முடியுமா இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சு. ஏன்னா காணொலியிலே அவரே சொல்றாரு, நான் எந்த வேலைக்கும் போல, சும்மா தான் இருக்கேன், இதுவே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரி பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தான். ஆனால் தயவு செஞ்சு நாங்களும் சொல்கிறோம், கூமாப்பட்டியில் வந்து அங்கே இருக்க அரசியல் இருந்தால் ஊர் பொதுமக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒன்றும் இல்லை, பெருசாக நம்பி போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது சில பேர் என்ன பண்ணுறாங்க, அது ரியல் எஸ்டேட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தேன், நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க கூமாப்பட்டியில் ஏக்கர கணக்கில் லே அவுட் போட்டுருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க மலையாடி வார்த்தை. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ ரியல் எஸ்டேட்டில் போட்டு அங்கே இருக்க இயற்கையை வந்து அழிஞ்சிடும் அப்படின்ற அளவுக்கும் பயப்படவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல கிராமங்கள் இருக்கு. எல்லாரும் அவனும் எங்க ஊரும் ட்ரெண்டிங் தான், எங்க ஊர் கூட அப்படிதான் இருக்கும், நல்லா இயற்கை சூழ்நிலைலாம் இருக்கும். அதுக்காக அதெல்லாம் ட்ரெண்ட் பண்ண முடியாது. அதனால உங்க ஊர் எல்லா ஊரையும் ப்ரொபகண்டா பண்ணலாம் தான். அதுக்காக ஒரு குட்டி ஐலாந்து, ஒரு அந்தமான் இல்லைங்க, காதல் பெயரான இங்க வாங்க அங்க வாங்கன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசுறாருன்றது தான் குற்றச்சாட்டா இருக்கு. அது ஒரு சைட்ல இருந்தாலும் வந்து திருமாவளவனை வந்து திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாப்புல. இன்னத்துக்கு விமர்சனம் என்ன பண்ணியிருக்காரு? அவர் வந்து ஒரு பொது நிகழ்ச்சி, அரசு நிகழ்வு வந்து ராஜகண்ணப்பன்றவர் வந்து கலந்துருக்காரு. கலந்துக்கிறது போது திடீர்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா திமுகவுக்கும் விசிகாவுக்கும் தொடர் வந்து இந்த தொகுதி சீரமைப்பு இருக்குல்ல, தொகுதி சீரமைப்பு கிடையாது, இந்த தொகுதிகள்லாம் இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல யாருக்கு எத்தனை தொகுதி கொடுப்பாங்க, எத்தனை பேர் போங்க அங்க போன்ற மாதிரி பிரச்சனை இருக்கு. ஏன்னா திமுக விசிக மலுக்கு என்ன கடுமையான குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கிறாங்கன்னா, 6 தொகுதிக்கு வந்து அங்கேயே திமுகவோட காலை பிடிச்சிட்டு இருக்காரு, இவருக்கு வெளியே வந்து நிற்கலாம்ல, மற்ற கட்சி சேரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ இவர் இதை வந்து மறுத்துட்டு வர்றாரு. ஏன் மறுத்துட்டு வர்றாருன்னா, நாங்க வந்து அதிகாரத்துக்காகவோ இல்லை, நாங்க வந்து கட்சி வளரணுன்றதுக்காக இல்லை, நாங்க ஒரு கொள்கை கூட்டணி. ஏன்னா நாங்க இந்த நாட்டுல வந்து பேராபத்தா இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுக்கு நாங்க யாரோட கூட்டணியில் இருக்கோம்? இந்தியா கூட்டணி இருக்கும். அதனாலதான் திமுக கூட இருக்கோம். மற்றபடி நிறைய பேர் வந்து பேரம் பேசுறது காசுக்காக கூட்டணி மாறுவாங்க, கட்சி மாறுவாங்க. அவனும் தனித்து நின்று நாளைக்கு சீமா மாதிரி சிஎம் ஆகும் அப்படிலாம் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லல, அப்படிலாம் அவர் சொல்லல. அப்போ 234 தொகுதி நிக்கிற அளவுக்கு எங்களுக்கு இது இருக்கு, பவர் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரியும் பல மேடைகளிலும் சொல்றாரு. ஆனா சொல்றது மட்டும் இல்லாம திடீர்னு திமுக சைட்ல இருந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்க மேல ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறாரு திமுக மேல. அவர் என்ன சொல்றாருன்னா, சிறுத்தை அடிச்சு ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அந்த குழந்தை யாருங்க? அது அவர் பொதுவா சொல்றாரு. இல்ல சிறுத்தை நம்மளுக்கு தெரியும், இந்த குழந்தை அதான் அது ஒரு ஒவ்வாமையோ ஒரு நகைச்சுவையோ ஒன்று சொல்றாரு. ஏன் எதுக்காக இந்த நகை சொல்லணும்? இல்ல திருமாவளவன்லாம் அவருக்கு பிடிக்கலையா? இல்ல திமுகவிலே இவர் பேசுறது தொடர்ச்சியா ஒரு ஏதாச்சும் ஒரு கோபம் இருக்கா? இல்ல திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறுமா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அது ஒரு வாத பொருளா மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், விசிக கண்டிப்பா வெளியேறுமா, இதுக்கு என்ன அவர் சொன்ன விமர்சனத்துக்கு எப்படி எதிர்வினையாட்ட போறாங்க அப்படின்றத பொறுத்து தான். மற்ற நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.